இன்றைக்கு நம்ம 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள சமூக அறிவியல் தொகுத்தறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிழக்கின் ராய் என்று அழைக்கப்படும் கோட்டை டேஸ். விடை செஞ்சி கோட்டை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது டேஸ். விடை கோயம்புத்தூர். பின் வருவனவற்றுள் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சிறப்பு எது? விடை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். போடி நாயக்கனூரின் சிறப்பு பெயர் என்ன? விடை ஏலக்காய் நகரம். வைனு பாப்பு வானியல் ஆய்வகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? விடை வேலூர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு டேஸ். விடை 1801. தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை டேஸ். விடை 38. 1969ஆம் ஆண்டு டேஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. விடை மதராஸ். மதராஸ் மாகாணத்தில் இருந்த திண்ணேவேலியின் தற்போதைய பெயர் டேஸ். விடை திருநெல்வேலி. மதராஸ் மாநிலம் டேஸ் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது. விடை 4 மண்டலங்களாக. பொறுத்துக. கெடா மாநிலம் தமிழில் கடாரம். மலேசிய கல்வி நிறுவனங்கள் தமிழ் பயிற்று மொழி. வாழ்வதற்கேற்ற தீவு மொரீஷியஸ். சீன பயணி இட்சிங். லிகோர். மலேசிய கல்வெட்டு. சரி அல்லது தவறு என எழுதுக. குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 ஆகும். விடை சரி. 6 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறும் உரிமை உண்டு. விடை தவறு. வேலைக்கு செல்ல மறுப்பதற்கான உரிமை குழந்தைகளுக்கு உண்டு. விடை சரி. தரமான உணவு, சுத்தமான நீரை பெறுதல் என்பது வளர்ச்சிக்கான உரிமை ஆகும். விடை தவறு. குழந்தைகள் அனைத்து சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். விடை சரி. ஒவ்வொரு மண்டலத்திலும் வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக. மண்டலம் 1 சென்னை, சேலம், புனித ஜார்ஜ் கோட்டை, மாமல்லபுரம். வேறுபட்டது சேலம். மண்டலம் 1 ஆரோவில், ஊட்டி, வேலூர்கோட்டை, விழுப்புரம். விடை ஊட்டி. மண்டலம் 2 தொழில் நகரம், தேனி, மேட்டூர் அணை, சேலம். விடை தேனி. மண்டலம் 3 உத்திரமேரூர், கல்லணை, பெரிய கோயில், தஞ்சாவூர். விடை உத்திரமேரூர். மண்டலம் 4 குற்றால அருவி, தென்காசி, முத்துநகரம், அரியலூர். விடை அரியலூர். குறிப்பினை வாசித்து உரிமைகளின் பெயர்களை எழுதுக. கேள்விகள் கேட்டல். பங்கேற்பதற்கான உரிமை. தரமான உணவை பெறுதல். உயிர் வாழ்வதற்கான உரிமை. கருத்துக்களை பகிர்தல். பங்கேற்பதற்கான உரிமை. வாஸ் திட்டம். உயிர் வாழ்வதற்கான உரிமை. குழந்தைகள் தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்றல். பங்கேற்பதற்கான உரிமை. அட்டவணையை பூர்த்தி செய்க. குறிப்பு: தலைநகரம் சிங்கப்பூர், சிங்கப்பூர். இலங்கை கொழும்பு. தமிழ் மொழியின் முக்கியத்துவம். சிங்கப்பூர் அலுவலக மொழி, இலங்கை அலுவலக மொழி. தமிழின் சிறப்பை உணர்த்தும் இடங்கள்: கல்லாங் விமான நிலையம், கோணேஸ்வரம் கோயில். ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க.
குழந்தைகளுக்கான உதவி எண்களில் எவையேனும் ஒன்றினை எழுதுக. விடை 1098. எந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறுவதற்கான உரிமை உண்டு? விடை 14 வயதிற்குட்பட்ட. உங்களுக்கு கிடைத்துள்ள வளர்ச்சிக்கான உரிமைகளுள் முக்கியமான ஒன்றினை எழுதுக. விடை பள்ளி செல்லுதல். தெரியாத நபர்கள் எவரும் நம்மை தொட விடாமல் தடுத்தல் என்பது எவ்வகையான உரிமை? விடை பாதுகாப்பு உரிமை. குழந்தைகள் அனைத்து சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பது எவ்வகை உரிமை? விடை பாதுகாப்பு உரிமை. மலேசியா மற்றும் மொரிஷியஸில் தமிழர்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் சான்றுகளை வகைப்படுத்துக. அதாவது லிகோர் கல்வெட்டு, ஃபோர்ட் லூயிஸ், 10 மலை முருகன் கோவில், பணத்தாளில் தமிழ் மொழி கடாரம். இதை வகைப்படுத்த போகிறோம். மலேசியா லிகோர் கல்வெட்டு, 10 மலை முருகன் கோவில் கடாரம். மொரிஷியஸ் ஃபோர்ட் லூயிஸ், பணத்தாளில் தமிழ் மொழி. குறுகிய விடையளி. மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாநிலங்களில் எவையேனும் 2 பெயர்களை எழுதுக. விடை தமிழ்நாடு, கேரளா. மதராஸ் மாநிலத்தில் இடம்பெற்றிருந்த மாவட்டங்களில் எவையேனும் 3 பெயர்களை எழுதுக. விடை மதராஸ், செங்கல்பட்டு, வட ஆற்காடு. விரிவான விடையளி. உயிர் வாழ்வதற்கான மற்றும் பங்கேற்பதற்கான உரிமைகளுள் உங்களுக்கு கிடைத்துள்ளவற்றை எழுதுக. விடை இலவச தரமான உணவு, சுத்தமான குடிநீர், தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து. இது உயிர் வாழ்வதற்கான உரிமை. கலை திருவிழாவில் பங்கேற்றல், ஆண்டு விழாவில் பங்கேற்றல். இது பங்கேற்பதற்கான உரிமை. கொடுக்கப்பட்டுள்ள நில வரைபடத்தில் குறிப்புகள் சுட்டிக்காட்டும் நாடுகளை கண்டுபிடித்து எழுதுக. அதாவது கோணேஸ்வரம் கோவில் எங்க இருக்குன்னா இலங்கை. வாழ்வதற்கேற்ற தீவு மொரிஷியஸ். 10 மலை முருகன் கோவில் மலேசியா. மாரியம்மன் கோவில் சிங்கப்பூர். தமிழ் ஓர் அலுவலக மொழி இந்தியா. இதே போல இன்னும் அநேக பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல்ல வெளிவரும். பார்த்து பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.